ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி பன்னீர் டிஷ் பார்க்க போகிறோம். 5 வகை பன்னீர் டிஷ்ஷு, அதுவும் வீட்லேயே தயார் செய்த கரம் மசாலா வச்சு இந்த பன்னீர் டிஷ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கரம் மசாலா பவுடர் பார்க்க போகிறோம். இதை எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஏலக்காய், லவங்கம், பட்டை, இதோட பெருங்காயக்கட்டியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், கருகாமல் இருக்கணும். சப்பாத்தி சைட் டிஷ்ஷுக்கு, புலாவுக்கெல்லாம் கரம் மசாலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கரம் மசாலா பவுடர் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட சோம்பு சேர்த்துக்கிறேன். நான் கொடுத்துருக்குற அளவே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 12 டிஷ் பண்ணிக்கலாம். இதோட மிளகு, சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப கருக விட்டோன்னா ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். காரத்துக்கு நான் 4 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அந்த பெருங்காயம்லாம் நல்லா வறுப்பட்டு பொரிஞ்சிருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். நமக்கு நல்ல வாசனையோட இந்த மசாலா தயாராகிருக்கும். இப்போ இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். நமக்கு இந்த கரம் மசாலா பவுடர் ரெடி ஆகிடும். இதை ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி படாமல் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம 1 மந்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ரெசர்வேட்டிவும் சேர்க்கலை. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே பன்னீர் எடுத்திருக்கேன். கடைகளில் ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா நம்ம வீட்டில் கூட பன்னீர் தயார் பண்ணிக்கலாம். பன்னீரை முதல்ல ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே வெளியே வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்த பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பன்னீரை எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா டின்னர் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்பவும் ஈஸியான ரெசிபி. டெய்லி இட்லி தோசை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நாள் வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பன்னீர் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பன்னீர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இப்போ பன்னீர் எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதன் பிறகு ஒரு மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம். இப்போ இதன் மேலே வீட்லேயே தயார் செய்த கரம் மசாலா தூளை சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. காரம் மீடியம் காரம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாமல் இருக்கணும், அதனால் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த இடத்துல நான் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். ஆயில் கேன் நான் அமேசானில் வாங்கினேன். இந்த ஆயில் கேன் லிங்க் வேணும்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக அது என்னன்னு பார்த்தோன்னா லெமன் சேர்க்க போகிறோம். லெமன் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அங்கங்கே தனியாக தெரியும், அதனால் உப்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லெமன் சேர்த்துங்க. நான் இங்கே 1/2 லெமனை
சேர்த்துக்கிறேன். புளிப்பு வந்து அதிகமாக வேண்டாம், மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணால் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், மற்றபடி இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம். நீல வாக்கில் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிடலாம். இங்கே வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம லெமன் ஏற்கனவே சேர்த்ததுனால புளிப்பு வந்து அளவாக இருக்கும். இப்போ தக்காளியில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். சீடோடு சேர்க்கும்போது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். குடைமிளகாய் எடுத்திருக்கேன். குடைமிளகாய் 1 எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே வந்து கலர்ஃபுல்லாக ரெட்டு இல்லைனா எல்லோ இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். என்கிட்ட வந்து இங்கே க்ரீன் தான் இருந்தது, அதையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் ஆயில் விட்டுக்கிறேன். இங்கே வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் இதுக்கு செலவாகும். இங்கே வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சோம்பு இஞ்சி வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிலாம். நீல வாக்கில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணதுனால இது சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நன்கு வதங்கின பிறகு தக்காளி குடைமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இங்கே நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே நம்ம பன்னீரில் சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு வந்து இங்கே சேர்க்க வேண்டாம். நம்ம சாஸ் வேறு இதில் சேர்க்க போகிறோம். அதனால் உப்பு வந்து இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லைனா அதிகமாக உப்பு நமக்கு தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். எல்லாம் வதங்கி வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சுருங்கி இருக்கும். இந்த டைமில் நான் ரெடி பண்ணிய பன்னீரை சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 நிமிடம் நல்லா வதக்கிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் சப்பாத்தி மாவை சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் நெய் 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சி நம்ம சப்பாத்தி இட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தியை நான் வந்து இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் சப்பாத்தி வந்து 2 இல்லைனா 3 சாப்பிட்டாவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், குழந்தைங்க ஈஸியாக காலி பண்ணிட்டு வந்துடும். இந்த தவா பன்னீர் ரோலு ரொம்ப அருமையான ரெசிபி, நிமிஷத்தில் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ சப்பாத்தியை நல்லா மெல்லிஸாக பரத்திடலாம். நல்லா பரத்திட்டு 2 பக்கம் சப்பாத்தி கல்லில் போட்டு திருப்பி எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக சப்பாத்தி தயாராகிடுச்சு. நெய் இல்லைன்னா எண்ணெய், நெய் எண்ணெய் 2த்தையும் கலந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த வந்து சப்பாத்தி வந்து செய்யும்போது ரொம்பவும் நல்லா இருக்கும். இந்த சப்பாத்தி மாவு வந்து நான் சுடுதண்ணியில் நல்லா பிசைஞ்சதுனால நல்லா பாருங்கள் சாஃப்டாக வந்திருக்கு. இதை வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்தி பிசைஞ்ச உடனே நம்ம செஞ்சிடலாம். சுடுதண்ணியில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுனால ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கையும் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போது இதன் மேலே நான் பச்சை வெங்காயம் ஒன்று கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இதன் மேலே சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பச்சை வெங்காயம் பிடிக்கலன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சேர்த்தானா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாஸ் இதை நான் வீட்லேயே தயார் பண்ணி வச்சுப்பேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். இப்போ தேவையான அளவு ரிச் டொமேட்டோ சாஸ் இல்லைனா ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் எது வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த தக்காளி சாஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அப்படி இல்லைனா நான் நெக்ஸ்ட் வீக்கு வீடியோவாக இல்லைனா ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். மார்னிங் டிஃபனுக்கு இந்த மாதிரி 2 சப்பாத்தி சாப்பிட்டா ரொம்பவும் ஃபில்லிங்காக இருக்கும்.
நீங்கள் இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு இப்போது தவா பன்னீர் ரோல் வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்படியும் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பேப்பரில் நல்லா கவர் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 10 முந்திரியை வெதுவெதுப்பான பாலில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறட்டும். இதை மிக்சியில் அரைச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரும்போதே 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி செய்யும்போது வெங்காயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போய் வெங்காயமோட கலர் வந்து நல்லா பிங்க் கலரில் மாறி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிங்க் கலரில் மாறி இருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்திட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போது இந்த கடாய் பன்னீருக்கு தேவையான பொடி தயார் பண்ண போகிறோம். இதுக்கு தனியா, சீரகம் ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பொடியை பொடிச்சு வச்சுங்க. விருப்பப்பட்ட நேரத்தில் இந்த கடாய் பன்னீர் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வைத்து அதில் வந்து வெங்காயம், குடைமிளகாய் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதையும் நம்ம இந்த கடாய் பன்னீருக்கு சேர்க்க போகிறோம். இப்போ இதே கடாயில் 1/4 டீஸ்பூன் வெண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த இடத்துல சோம்பு சேர்த்துக்கணும். நான் சோம்பு சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் தக்காளி, வெங்காயம் அரைத்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விடும்போது இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி இருக்கும். அதுக்குள்ளேயே நான் இன்னொரு அடுப்பில் சோம்பை கொஞ்சமாக எண்ணெய் வைத்து தாளித்து இதில் கொட்டிடுறேன். சோம்பை வந்து மிஸ் பண்ணாமல் சேருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. நம்ம ஹோட்டலுக்கே போக வேண்டாம், வீட்லேயே இந்த கடாய் பன்னீர் ரெசிபி பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன முறையிலே நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாரம் இதை தான் பண்ணுவீங்க. ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இப்போ நம்ம மசாலா பொருள் ஒன்று ஒன்றா சேர்த்துலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அரைத்து வைத்த தனியா, சீரகத்தூள், இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடாய் பன்னீர் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வேக வைத்த தண்ணீரை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வைத்த வெங்காயம், குடைமிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ கட் பண்ணிய பன்னீரையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைத்த முந்திரி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நம்ம வந்து க்ரீம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக முந்திரியை அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்படி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் முந்திரியை அரைச்சி சேர்த்துங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கசூரி மேத்தியை நல்லா கையால் கசக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக கடாய் பன்னீர் தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் மார்னிங் செஞ்சிட்டிங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் சப்பாத்தி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். மார்னிங் டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஹி பன்னீர் பார்க்க போகிறோம். இந்த சாஹி பன்னீருக்கு வெங்காயம் சேர்க்கலை, சூப்பராக இருக்கும் இது. இதுக்கு முதல்ல அரைக்க தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். முதல்ல இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால்
சப்போஸ் முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கிறேன், காரம் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு காரம். தக்காளியை சேர்த்துக்கிறேன், சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த இடத்துலையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே நான் சீரகம் தாளிச்சிடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம அரைத்த அந்த தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம காரத்திற்கு பச்சை மிளகாய், மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த இஞ்சியோட வாசனையோட. இப்போ நான் மீடியம் புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஹையில் வச்சு வதக்கிடலாம். தயிரோட அந்த தக்காளி ஈஸியாக வதங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வீட்லேயே தயார் செய்த கரம் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இந்த சாஹி பன்னீர் பூரி, பராத்தா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இப்போ நம்ம கட் பண்ணிய பன்னீர் துண்டுகளை சேர்த்தோன்னா நமக்கு சூப்பராக டிஷ்ஷு தயாராகிடும். இப்போ நல்லா வதக்கிடலாம். இந்த இடத்துல நான் மெயினான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன், காய்ந்த வெந்தய இலை. வெந்தய இலை சேர்க்கும்போது நமக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிய பன்னீர் துண்டுகளை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டுட்டு அடுப்பை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு திக்காகும். இந்த சாஹி பன்னீர் சப்பாத்தி, பராத்தா, பூரி, புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வைத்த பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி காய்ச்சி ஆற வைத்த பாலை இதோட சேர்க்கும்போது நமக்கு இந்த டிஷ்ஷு ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான சாஹி பன்னீர் தயாராகிடுச்சு. இந்த பன்னீர் சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நல்ல க்ரீமியான பன்னீர் சைட் டிஷ். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துருக்கேன். பாதாம், மிளகு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், இத்தோட கட் பண்ணிய வெங்காயம், கட் பண்ணிய தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துருக்கேன், பாதாம். இந்த பாதாம் சேர்த்தா மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் 4-5 பாதாமை நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நமக்கு வெங்காயம் நல்ல பிங்க் கலராக மாறி இருக்கும். வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் இந்த மாதிரி கொதிக்க விடும்போது சீக்கிரமாகவே போயிடும். நம்ம நல்ல சூடு ஆறின பிறகு இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம்.
அரைக்கும் போது பாதாமை தோலை நீக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வீட்லேயே தயார் பண்ண வெண்ணெய் சேர்த்துருக்கேன். பாலிலிருந்து வெண்ணெய் எடுப்பது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ இதோட அரைத்து வைத்த தக்காளி வெங்காயம் விழுதையும் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கணும். இப்போ நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் சைட் டிஷ் பூரி, சப்பாத்தி, புல்கா, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற குருமா, தக்காளி வெங்காயத்துக்கு பதிலாக 10 நிமிஷத்தில் இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலுக்கு போய் உங்களுக்கு இந்த மாதிரி சைட் டிஷ் சாப்பிட்ணுன்னே தோணாது. ஏன்னா நீங்கள் வீட்லேயே ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஹோட்டல் சுவையில் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நான் மீடியமாக புளிப்பு இருக்கிற தயிரை விட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே புளிப்புக்கு தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் மீடியமாக புளிப்பு இருந்தால் போதும். தயிர் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சைட் டிஷ் கிரேவி பதத்துக்கு வரணும். அதனால் நம்ம வேக வைத்த அந்த தண்ணீரை கொஞ்சமாக விட்டுடலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். காய்ந்த வெந்தய இலையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்குறோம், பன்னீர். ஏன்னா இது பன்னீர் சைட் டிஷ்ஷு, அதனால் நம்ம பன்னீரை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாமே பன்னீரில் இறங்கணும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நமக்கு க்ரீமியாக இருக்குது. இது மேலும் க்ரீமியாக ஆக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே காய்ச்சி ஆற வைத்த பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடைகள்லாம் நமக்கு க்ரீம் சேர்ப்பாங்க, ஆனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பால் சேர்த்தோன்னா இந்த டிஷ்ஷு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போ நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் இந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு 10 நிமிடத்தில் இந்த பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த பன்னீர் மக்கனி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் குருமா பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி வெங்காயம் இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசனையோட இந்த குருமா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும் நமக்கு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் இருத்திட்டு இந்த வெஜிடபிள்ஸை மட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மாதிரி மை போல் அரைச்சி வச்சுக்கலாம்.
ரொம்ப ஈஸியான முறையில் இந்த குருமா செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் முந்திரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம், திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதோட ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். பட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த குருமாவை செஞ்சிடலாம். இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம், நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம், பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் இந்த குருமா செய்ய தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம் தாளிச்சிடலாம். இப்போ நம்ம அரைத்து வைத்திருந்த இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இன்னும் பச்சை வாசனை இருந்தால் நம்ம அடுப்பில் நல்லா வதக்கணுன்னா எல்லாமே போயிடும். அதனால் நம்ம இப்போ இந்த விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீட்டிலே தயார் செய்த கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கலாம். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம அரைத்து வைத்திருந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம். கிரேவி பதத்துக்கு இருக்கணும். தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குருமாவை ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். சப்பாத்தி, பூரி, புல்கா, ரொட்டி எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். நமக்கு சுவையான பன்னீர் குருமா தயாராகிடுச்சு.